அதெல்லாம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரன் என்கிட்ட கடன் வாங்கினா வாங்கி கடன் கொடுக்காம செத்து போயிட்டான். அதனால் உன் 2 பிள்ளைங்களை நான் என்ன செய்கிறேன், பிடிச்சிக்கிட்டு போகிறேன். கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளை மீட்டெடுத்துக்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். கடன் வாங்கினா பொண்டாட்டிக்கு தெரியாம வாங்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்யறாங்க. கடன் வாங்குறாங்க, பொண்டாட்டிக்கு தெரியல எதுக்கு வாங்கினா இவன் இந்த அயோக்கியன்னு தெரியல, பசங்களுக்கு தெரியல எதுக்குன்னு தெரியல. இவன் செத்துட்டு போனதுக்கு அப்புறமா இவன் எங்கேயாவது கையெழுத்து போட்டு வந்துருப்பான். அப்ப கட்டுறது யாரு? பசங்க தான். நீ கடன் வாங்கின, அது ஏன் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லல? நான் இந்த விஷயத்துக்காகத்தான் வாங்கினேன் சொல்றதில்ல. பிள்ளைகளுக்கு சொல்லணும் இல்லையா? அதுவும் சொல்லலை.